ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீசன் 1ல காமிச்ச அதே மாதிரியே இவங்க ஸ்கூல் டூர் சீசன் 1ல போனப்போ ஒரு 4 பேர் ஒன்றா குரூப்பாக போயிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்ண மாதிரியே தான் இந்த எபிசோட்லேயும் ரியாக்ட் பண்ணுவாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 10. எனக்கு தெரியும்னா அப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, கண்டிப்பா என் ப்ராமிஸை காப்பாற்றுவேன்னு எரிக்கா சொல்லவும், நான் அவன் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை விட்டுறாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தன் நம்ம ஹீரோ வீட்டை வாஷ் பண்ணிட்டு கார்ல போறான். ஸ்கூல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போது M1 ரெப்ரஸன்டேஷனா நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னுக்கு அர்த்தம் மேகராகாவா ஸ்கூல் நம்பர் 1 கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலோட மெயின் இவெண்ட்ல இதெல்லாம் தான் நடக்கும். வின்னர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓட் பண்ணி வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு எரிக்கா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆயோட நியூஸ் பிரச்சனை முடிஞ்ச 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த பிரச்சனையா நம்ம ஹீரோ பாக்குறேன். நான் தான் ஸ்கூலுக்கே வரலையே, என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்டா. பியூர் லாட்ரியில தான் ஒன்னு செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ணுவேன், டைம் வர கம்மியா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்கா பேச வர்றதுக்கு முன்னாடி நான் வேணா அவன் கூட பேரப் பண்ணட்டுமா அப்படின்னு இசக்கவா கேட்கறா. உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்கறா. எரிக்கா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்கவும், நீங்க பேரப் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு எரிக்காவோ சொல்லியிருந்தா. ஹே எரிக்கா, நம்ம 2 பேரும் பேரப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஷியான் வந்து கேட்கவோ எரிக்காவோ சரி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஹே ஹோமினோ, உனக்கு ஒன்று தெரியுமா, காம்படிஷன்ல பேரப் பண்றவங்க ரியல் லைஃப்ல கல்யாணம் பண்ணுவாங்களாம், அப்படி ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லவும், தெரிஞ்சேதா இவா என் கூட பேரப் பண்ணாலும் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு ஷுவராதானா நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா, அது போக 10 கேஃபெட்டீரியா வவுச்சர்ஸை வின் பண்றவங்களுக்கு கொடுக்காங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசகவா கூட பேரப் பண்ணிட்டேன்னு எரிக்கா சொல்லவும், நீ கூட தான் ஷியான் கூட பேரப் பண்ணிருக்க, கண்டிப்பா நான் வின் பண்ணி கேஃபெட்டீரியா வவுச்சர்ஸை வாங்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளான் எல்லாம் இனி பேசக்கூடாது, ஏன்னா நீ எதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நானும் உன் கூட பேரப் பண்ண தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எரிக்கா சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ வீட்லயே அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம், இசகவா கூட சேர்த்து ஷியானியை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஷியானை ஏன்பா இன்வைட் பண்ண, நம்மளோட கல்யாணத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. நீங்க என்கேஜ்டு ஒரே வீட்டுல ஒன்னா தங்குறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட்டை தாண்டி எதுவும் போகாது அப்படின்னு ஷியான் சொல்லுவா. அந்த வாய்ஸ்ல பேசுறதை நிறுத்திடா நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டேஜ்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, எந்த ஒரு ஐடியாவோ கிடைக்கல. கரெக்டா 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்சேஷனலா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எரிக்கா சொல்றா. உன் கூட பேரப் பண்ணலாம்னு நினைச்சேன்னு எரிக்கா சோகமா சொன்னதே நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடுது. அவளையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், அவன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்னு இசக்கவா நோட்டீஸ் பண்ணிட்டு அவ கூட பேரப் பண்ண நினைக்கியான்னு கேட்கவா. அப்படிலாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவோட தலை இசக்காவோட கையை வச்சு அங்கே காமெடி மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஐடியா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிதான் அவளால பவுல் எடுக்க முடியுது. நம்ம ஹீரோ மூஞ்சில அவ ஊத்திருக்கா, அவளை வச்சு தொடக்க நம்ம அடிச்சிருந்தா. என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்கி என் மைண்டை ஃபோக்கஸ்டா வச்சிருக்க முடியல, உன் பாடி கூட டச் ஆகிற அளவுக்கு நான் இவ்வளோ க்ளோஸா ஒரு நாள் இருந்ததுல இல்லைன்னு வா சொல்றா. சாட்சி இதை வந்து பார்த்துட்டு கடுப்பாகிறா. Perfect mad lit. இவ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணவோ கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு சாட்சி போறா. அடுத்த வருஷம் நான் தான் அவன் கூட பேரப் பண்ணணும்னு சாட்சி நினைக்கிறா. இந்த M1 ஃபெஸ்டிவல் வின்னர்ஸோட DVD தான் இது, இதை பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி இசக்கவா ஒரு சீடியை போட்டு விடுறா. பார்த்தா பழைய காலத்து ஃபங்க்ஷனோட வின்னர்ஸ்ல இருந்து அதுல இருக்கு. இதுல இருக்கிறது என்னோட அம்மா தானே அப்படின்னு எரிக்கா பாக்குறா. அப்படின்னா இது ஓமினோவோட பயாலஜிக்கல் அம்மாவா அப்படின்னு சொல்லி இசக்கவா கேட்கவும், இந்த கியூட்டான பொண்ணுல இருந்தா எங்க அம்மா இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. ஃபர்ஸ்ட் மினிட்ல ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க, ஓமனே வச்சிருக்கிற ரேட்ஸுக்கோ அவளோட ஸ்மைல பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. கிளாஸ் 3 ஆமினா சாச்சிரோ நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்றா. சாரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையாவா அப்படின்னு சொல்லி எரிக்கா ஷாக் ஆகுறா. அப்படி இவங்க தான் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காங்களான்னு எரிக்கா பாக்குறா. அவங்க அம்மா டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ஐடியா இருக்கும். எரிக்கா அம்மாவை தான் பார்க்க போறாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்கேன்னு மத்தவங்க பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்க அம்மாவை வேலை முடிச்சு போறாங்க. M1 ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணீங்கல்ல, வேற ஐடியாஸ் இருக்கான்னு கேட்கவும், அது நாளன்னு அவங்க அம்மா சமாளிக்க ட்ரை பண்றாங்க. சரி சரி நான் தான் ஒத்துக்கிறேங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான், சும்மா அவங்ககிட்ட விளையாடாம இருந்தா எனக்கு போர் அடிச்சிரும். அப்ப நான் ஹை ஸ்கூல் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன எல்லாரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணு, நான் ஒன்னு ரிஜெக்ட் பண்றேன். ஏன்னா யோசிச்சு பாரு, எப்பவோ ஒரு போரான பையன் பணக்கார வீட்டு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா, அந்த பொண்ணு தான் எப்போ ரிஜெக்ட் பண்ணுவா, பட் மாத்தி இருந்தா எல்லாருக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. சோ அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருந்தா. வின் பண்ணா 10 கேஃபெட்டீரியா வவுச்சர்ஸ் கிடைக்கும்னு அவனுக்கு 2 தரன்னு அவங்க அப்பா சொல்லுவோம், அது எனக்கு வேணான்னு வா சொல்லியிருந்தா. அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சாரிப்பா நீ ஃபீல் பண்ணுவேன், நான் எதிர்பார்க்கல, வேணா இந்த 2 வவுச்சர் வச்சுக்கோன்னு கொடுக்கவும், அவ அமைதியா இருக்கவும், வேணா 3 வச்சுக்கோன்னு கொடுக்கவும், அது இல்ல நான் ஹாப்பியா தான் இருக்கேன், இத்தனை நாள் போரிங்கா போன என் லைஃப் இப்பதான் ஃபன்னா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைமா ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. லைஃப்னா எப்படி இருக்கணுங்கிறத கத்து கொடுத்தா அவன் கிட்ட தானே அப்படியே லவ்ல விழுந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க அம்மா அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிஸின்னு தெரியும், இருந்தாலும் டைம் ஒதுக்கி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் எரிக்கா சொன்னா. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க அம்மாவும் எரிக்காவை நினைச்சு ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ தலையில பாம்பு கட்டிட்டு அதை அடிக்கிறேன்னு இசக்கவா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இது மக்களுக்கு த்ரில்லிங்கா இருக்கும், கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம் அப்படின்னு இசக்கவா சொல்றா. ஷியானோட தலைய மொட்டையடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதை தான் அவங்க கான்செப்டா வச்சிருக்காங்க. இப்பவே
ஏன் தலையை மொட்டை அடிச்சிட்டா, காம்படிஷன்ல முடியே இருக்காதே அப்படின்னு கேட்கவும், ஆனா ஆமாலன்னு எரிக்கா கையில இருந்து ஸ்லிப் ஆகி அவளும் தண்ணியில விழ போறா. டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை பிடிச்சிருந்தான். நம்ம 2 பேரும் பேர பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. அப்ப இசக்காவா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு, இசக்காவா இதுக்கு முன்னாடி ஆமினோ ஃபேமிலி வின் பண்ணிருக்காங்க, சோ ஓமினோ ஃபேமிலியை வின் பண்ணணும்னு ஆசைப்படுற நம்ம ஹீரோ சொல்லவும், நேரமணி எரிக்காவை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு தான் இருந்தா. சரி அவ கூட பேரப் பண்ணிக்கணும். இசக்காவா வர வழி இல்லாம ஷியான் கூட பேரப் பண்ணிக்கிறா. சோ ஃபேமிலிக்காக நீ இதை பண்றியா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு தெரியல, பட் ஆனா ஓமினோ ஃபேமிலியை வின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பட் இசக்காவா கிட்ட நீ நடந்துகிட்டது நியாயம் இல்ல, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு எரிக்கா சொல்றா. இதுக்கு போய் பார்த்தா இசக்காவா வீட்டுல இல்ல, மேபி அங்க இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்ஸிங் இடத்துக்கு போறா. இதை வேண்டான்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ஃபெஸ்டிவலோட லெஜெண்ட் ஸ்டோரி தெரிஞ்சிருந்தும் நீ இதை பண்ணிருக்கனா, அப்ப எரிக்காக தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்கவும், எல்லாம் இதுல ஜஸ்ட் இது ஃபேமிலி மேட்டர் அவ்வளவுதான், அப்படி பண்ண நினைச்சேன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும், இசக்காவா பிராக்டிஸ்ங்கிற பேர்ல பயங்கரமா கிக் பண்றா. நீனும் என்னதான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறதானு கேட்கவும், அதுல எந்த மாற்றமும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் லெஜெண்ட் ஸ்டோரியை எதிர்த்து ஃபைட் பண்ணி கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இசக்காவா சொல்லவோ, ஆமா லெஜெண்ட் ஸ்டோரியவே ஒன்னா சேர்ந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க வச்சிருந்த ஐஸை காணுமே, எனக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தேன்னு சாச்சி தேடுனா எரிக்காதான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. சாச்சி ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் நான் இங்கேருந்து காணாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு எரிக்கா கேட்கவும், அப்படிலாம் பேசாதப்பான்னு சாச்சி அங்கேருந்து கிளம்புறா. இசக்காவா பெர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம பேரப் பண்ணலாம் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான். இது நானும் உனக்கு ஸ்டேஜில் ப்ரப்போஸ் பண்ணும், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிவே, வாய்ப்பே இல்லை, பேரண்ட்ஸ் பண்ணதே ஏன் நீயும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எரிக்கா கேட்குறா. ரீசெண்டாக உன்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னு கேட்க சாச்சி கிஸ் பண்ணதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாச்சி இதை கேட்டு வைக்கப்பட்டு இருக்கா. இப்போ என்ன அதை சொன்ன எரிக்கா கேட்கவும், சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் அதான் நீ தானே கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான். நான் ரீசெண்டாக சர்ப்ரைஸ் ஆனது எதுக்குன்னு அப்படின்னு எரிக்கா சொல்லவும், நமக்கு காமிக்கல. சாட்சி அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறா. ஆமா இது நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ கத்துறான். இப்போ ஆய்க்கு கால் பண்றாங்க. கேட்க ஃபன்னா இருக்கே அப்படின்னு ஆயும் சொல்றா. ஃபெஸ்டிவல் டேவும் வந்துருச்சு, நம்ம பண்ண போறது சக்சஸ் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான். மெமரிஸ் நம்ம கேப்சர் பண்ணணும்னு எரிக்கா சொல்லவும், மீடியால நீ அதை போட்டுறாதான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு பேட்டிலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் மாதிரி ஒருத்தனை இன்டைரக்டா லைட்டா காமிச்சிருப்பாங்க. எரிக்காவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.